தரமான கல்வி எது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு நரம்பியல் நிபுணர், திருச்சியில் பிஸியான ஆள். அவர் வந்து பேசினாரு, இன்றைக்கு உலகம் எங்க தெரியுமா போகுது, 7 வயசுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ சாவர வரையும் அதான் சார். 7 வயசுக்குள்ள அந்த பிள்ளைக்கு நீ கொடுக்கல, அதுக்கு மேல நீ தலகிழன்னாலும் தர முடியாது சார். 7 வயசுக்குள்ள உங்க பிள்ளை எங்க போகணுங்கிறத முடிவு பண்ணி உள்ள திணிச்சிருங்க சார். ஒரு நரம்பியல் நிபுணராக இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் சொல்றேன், அது வரையும் தான் உள்வாங்கும் திறன் இருக்கிறது. 7 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா மண்டை மாறிடுங்கிறாரு திருக்குரான் சொல்லுகிறது. அப்படியெல்லாம் நீ திணிக்க வேணாண்டா கண்ணே, நீ நடந்து காமி உன் மகன் நடப்பாங்க. டேய் தொழுவுடா அப்படின்னு அத்தா சொல்லிட்டு தூங்கிட்டு கிடந்தேன், அப்படிலாம் புள்ள தொழுவ மாட்டான். முதல்ல நீ தொழுவ போகணும். பிள்ளை தானா பின்னாடியே வருவான். முதல்ல 5 ரக்காயத்து தொழுவான், 8 ரக்காயத்து தொழுவான். அப்புறமா பார்த்து இப்படி தொழணும் போல புள்ள கத்துக்குவான். இமிட்டேஷன். பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து வாயாடல் சொல்லுகிறதெல்லாம் விளங்காது. லா பில் கௌலி சொல்லுவாங்க அரபில, லா பில் கௌலி வலாக்கின் பில் அமலி, வலாக்கின் பில் அமலி துரீது அல் ஹுப்பா. ஒரு மனுஷனுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வாயால சொன்னா இந்த காதில் கேட்டையோ உன்னை விட எனக்கு நிறைய செஞ்சு காட்டுங்கண்ணா. இந்த செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு சின்னோண்டு குட்டி கிராமமா இருந்து 4 காசை போட்டு யோசிச்சு வேலையை நடத்திட்டாங்க பாருங்க. ஆண்டாண்டு காலத்திற்கு உலகத்திற்கே இந்த முஆத் இப்னு ஜபல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். செய்யணும்னு முன் வரணும், அல்லாஹ் தூக்கி விட்டுருவான்.